தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். நாம் இந்த தேர்விற்கான அனைத்து பாடங்களையும் தற்பொழுது முடித்து விட்டோம். வால்யூம் 7 இன்னும் 1-2 கிளாஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. பிஓ கைடு, மாடர்னைசேஷன், பிசினஸ், வால்யூம் 6 பார்ட் 3 எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். வால்யூம் 7 மட்டும்தான் இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. அதை நாளைக்கு இந்த வாரம் முடிச்சிட போறாரு. இனிமே வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே ரிவிஷன் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நடந்த பாடங்களை திருப்பி ஒரு தடவை நீங்க யூடியூப் சேனல்ல போய் அதை வியூ பண்ணணும். வியூ பண்ணாதான் உங்களுக்கு அது திருப்பி புரியும். அதனால உங்களுடைய நேரமெல்லாம் இனிமே அதில் தான் நீங்க செலவு பண்ணணும். அதே போல நம்முடைய வெப்சைட்ல நாள்தோறும் போடக்கூடிய அந்த கொஸ்டினை போடுங்க. அந்த கொஸ்டின் எல்லாமே ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கேள்விக்கு தான். ஒவ்வொரு சர்க்கிள்ல கேட்ட கேள்விகளுடைய கொஸ்டின் தான் ஒரு 50 கொடுத்துருக்கு அதுல. அதனால அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதனால நம்ம போர்ஷனை முடிச்சிட்டோன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் நிறைய போர்ஷன் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். இனிமே நடக்கிறதெல்லாம் ரிவிஷன் கிளாஸ் தான். இன்னைக்கு கிளாஸை நம்ம தோழர் கணேஷ் அவர்கள் தற்பொழுது நடத்துவார்கள். கணேஷ், நீங்க பிகின் பண்ணிக்கங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐடி மாடர்னைசேஷன் நம்ம 3 பார்ட்டா நம்ம பார்த்தோம். ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது, ஐடி மாடர்னைசேஷன் 2012 அப்படிங்கிறது, ஸோ அப்புறம் ஐடி மாடர்னைசேஷன் 2.0, ஸோ தட் இஸ் ஏபிடி 2.0. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். போன கிளாஸுக்கு முன்னாடி கிளாஸ்ல வெப்சைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுல அப்டேட்டடா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அந்த அப்ளிகேஷனோட எக்ஸ்பான்ஷன் என்னென்ன வெர்ஷன் லேட்டஸ்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத முதற்கொண்டு நாம பார்த்தோம். ஸோ இப்போ ரிவிஷன்ல இப்போ ஸ்டார்டிங்ல இந்த ஐடி மாடர்னைசேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு, கம்ப்ளீட் ஆன பிறகு, இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்டேட்டடா கொண்டு போயிருவோம். ஸோ இப்போ ரீசனா டெக்னாலஜில என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத ஸோ அந்த ரிவிஷனோட சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். அதனால கொஞ்சம் டக்குன்னு போயிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கிறதுல நம்ம முதல் பார்த்தது ப்ராஜெக்ட் ஏரோ. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோல என்னென்ன இருக்குது அப்படிங்கறது ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு முடிச்சுட்டு, ஸோ ஒவ்வொன்றும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் வேகமாக போக போகிறோம். ஆல்ரெடி நோட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்து பார்த்துட்டே வாங்க. நாம நோட் பேடில் போட்ட அந்த இதை வச்சு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ப்ராஜெக்ட் ஏரோவை நம்ம 3ஆ பிரிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். ப்ராஜெக்ட் ஏரோ, ஐடி மாடர்னைசேஷன் 2012, ஐடி மாடர்னைசேஷன் 2.0, அவருடைய இன்னொரு பேர் தான் ஏபிடி 2.0, அட்வான்ஸ்டு போஸ்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது 2008 கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் 2008 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஏரோல 2 செட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 8 செக்மெண்ட்டை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது, இன்னொன்று லுக் அண்ட் ஃபீல். அதாவது கண்டென்ட்டும் கரெக்டா இருக்கணும், அட் த சேம் டைம் அப்பீரியன்ஸும் நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருக்கணும். வெறும் வார்த்தை ஜாலங்கள் மாதிரி அப்பீரியன்ஸ் மட்டும் நல்லா இருந்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளேயும் நல்லா இருக்கணும், வெளியவும் நல்லா இருக்கணும், இன்னர் லுக்கும் நல்லா இருக்கணும், அதோடைய அவுட்டர் லுக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலதான் இது கொண்டு வந்தாங்க. ஸோ செட் த கோர் ரைட் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 4 இது. மெயில் டெலிவரி. ஸோ மெயில் டெலிவரி அப்படிங்கிறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா, மேதுட் மில்லினியம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க. சஞ்சய் போஸ்ட், தட் இஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டிங் இருக்குல்ல, எஸ்பிஆர்டி, எஸ்எஸ்சி, பிபிஎஃப் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வச்சிருந்த அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா சஞ்சய் போஸ்ட். சேவிங்ஸ் பேங்க்ல, அதாவது இத்தனை காலமா லெட்ஜர்ல எழுதிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டா மாத்திர முதல் ப்ராஜெக்ட் இதுதான், ப்ராஜெக்ட் இதுதான். ஓகே, ஸோ சேவிங்ஸ் பேங்க்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் சஞ்சய் போஸ்ட். ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது இஎம்ஓ ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது இஎம்ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இடத்துல ஒரு பார்ட். அது அடுத்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா டெக்னிக்கலி கொண்டு போறீங்க. ஓகே, இதுக்காக முன்னாடி டிலே பண்ணிடுவீங்களா, இல்லை கம்மியா இருக்குமா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறது ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். அந்த சர்வீஸ் எப்படி பப்ளிக் கொடுக்கணும், எந்த மாதிரியான அவங்களுக்கு தேவைக்கேற்ப எப்படி கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லுக் அண்ட் ஃபீல்,
ஸோ அந்த ஆம்பியன்ஸ் வந்து எப்படி இருக்கும், பிராண்டிங் எப்படி பண்றது, டெக்னாலஜிக்கலி என்னென்னலாம் கொண்டு வரோம், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு என்னென்ன பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயங்கள். ஸோ இதுல ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. புதுசாக இருக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதை பார்க்கல, இந்த கிளாஸ் கவனிக்கல, வீடியோ போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும். ஓகே, ஸோ இது என்னுடைய இதோடைய ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டரோட தாரக மந்திரம்னா மேக் த போஸ்ட் ஆஃபீஸஸ் விண்டோ டு த வேர்ட் ஃபார் ஆம் ஆத்மி. ஸோ ஆம் ஆத்மினா எல்லா மக்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லா மக்களும் நார்மலா போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து எல்லாருமே வருவாங்க தான், பட் அதை வந்து ஒரு கொள்கையா வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பண்றது அப்படிங்கிறதா இது. ஸோ எல்லா விதமான சர்வீஸ்க்காகவும் எல்லா விதமான மக்களும் வரணும் அப்படிங்கிறதா இது சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த கவுண்டர்ல இதுக்கு நிற்கணும், அந்த கவுண்டர்ல போய் அதுக்கு நிற்கணும் அப்படி இல்லை, ஒரு கவுண்டர்ல வந்தா எல்லா வேலையும் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். ஸோ எம்பிசிஎம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கதான் வந்தது, மல்டி பர்பஸ் கவுண்டர் விசின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் இங்கிருந்து வந்ததுதான். ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல எல்லாமே பண்ணி கொடுக்கணும். இப்ப நம்ம நார்மலா எம்பிசிஎம்னா நம்ம என்ன சொல்றோம், புக்கிங்க்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம், ஆர்டிகல் புக்கிங் பண்றது அப்படி எல்லாம் அர்த்தம். ஸோ எல்லாமே அங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, ஸோ சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. அப்புறம் ஒன் ஸ்டாப் ஷாப். ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரோம் அப்படின்னா எல்லா வேலையும் நாங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ பேங்குக்கு போகணும், லெட்டர் அனுப்பணும், அதாவது பணம் கட்டணும், பேங்க்ல போய் பணம் கட்டணும், லெட்டர் அனுப்பணும், இபி பில் கட்டணும், வேற ஏதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், அப்புறம் ஆதார் எடுக்கணும். இப்ப அப்ப இல்ல, பொதுவா சொல்றேன் நான். இப்ப இந்த இதுல வேற சில பல வேலைகள்லாம் இருக்குது அவருக்கு வந்து. ஓகே, ஸோ அப்ப இது வந்து என்ன, பேங்க் பணம் கட்டணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குக்கு போகணும், லெட்டர் புக் பண்றது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரணும், பணம் ஒருத்தருக்கு அனுப்பணுங்கன்னா மணி ஆர்டர் புக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும்போது இது எல்லா வேலையிலும் ஒரு இடத்துல வந்தா கட்டலாம், இபி பில் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே இடத்துல கட்டலாம் அப்படிங்கிறது அந்த ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அதோட தாரக மந்திரங்கள் சொல்லலாம். ஸோ வந்து 18,600 போஸ்ட் ஆஃபீஸஸ், ஆல்மோஸ்ட் எல்லா எஸ்ஓஸும் செட் த கோர் ரைட் அப்படிங்கிற பேஸ்ல வந்து கொண்டு வந்தாங்க. 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் மட்டும் லுக் அண்ட் ஃபீல்ல கொண்டு வந்தாங்க. ப்ராஜெக்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணா ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு கார்னர்ல டாப் கார்னர்ல வந்து ரெட் கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 1736 எஸ்ஓஸ், பிஓஸ் வராது மோஸ்ட்லி இதுல, எஸ்ஓஸ் ஹெச்ஓஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ 1736 ஆஃபீஸஸ் 1736. ஸோ இது வந்து அந்த ஆஃபீஸை வந்து அழகுபடுத்துறாங்க. ஸோ இது ப்ராஜெக்டரோட ரீச் எந்த அளவுக்கு பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது. இது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் தான், அது பெருசா இது இருக்காது. இன்னொரு ஸ்லைட் இருக்கும், அதுதான். அது 2-3 பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கலாம். நம்ம அது ஜென்ரலா இருக்கக்கூடியது தான். இது நம்ம வந்து அந்த குவிஸ் பேசிஸ்ல வந்து ப்ராஜெக்டரை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்து நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஐடி மாடல்ஸ் 2.0க்கு வந்து தனியாக குவிஸ் இருக்கு, ஆல்ரெடி எடுத்து வச்சது அது. அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன் கிளாஸ் முடிச்சுட்டு. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதை இந்த ரிவிஷன் முடிச்சுட்டு, இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா இந்த ரிவிஷன் முடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர், ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்ட் மட்டும் கொஞ்சம் லைவா பார்க்க போறோம். பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த ஐடி மாடர்னைசேஷனுடைய இந்த 2 குவிஸ் ஆல்ரெடி எடுத்ததுதான், புதுசாக எதுவும் பண்ணல. இந்த 2 குவிஸ் இருக்கு, ஒரு குவிஸ் 2 குவிஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன், இன்னும் 1 இருக்கும். ஸோ அந்த 1 வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் லிங்க் ஷேர் பண்ண போறேன். அந்த லிங்க் நீங்க அட்டன் பண்ணி பண்ணுங்க. எவ்வளவு மார்க் என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். எந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்தது பார்த்துக்கலாம். மேக் த போஸ்ட் ஆஃபீஸஸ் விண்டோ டு தி வேர்ல்ட் ஃபார் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான் அதோட இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கன்சீவ்ட் இன் ஏப்ரல் 2008, focus on improving the core operations of post offices, enhancement of the look and feel to create a unique identity. So there is முக்கியமான ஒரு வார்த்தை, யூனிக் ஐடென்டிட்டி. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பார்த்த உடனே இது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு தெரியணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். லுக் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பில்டிங் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸ்ட்ரக்சரு, பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கெட் த கோர் ரைட் கீழே 4, மாடர்னைசேஸ் த லுக் அண்ட் ஃபீல் கீழே 4 ஐட்டம். ஓகே, ஸோ இது எப்படி வந்து அளவீடு செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு, ஏதாவது ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு 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 இப்போ தூரம் இருக்குன்னா அது கிலோமீட்டரால மெஷர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா KPI, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்ற மூலியமா
அந்த ப்ராக்ரஸை வந்து என்ன பண்ணாங்க, டிஃபைன் பண்ணாங்க. அதை வந்து ஒரு அனலைஸ் பண்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ KPI, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. ஸோ 8 சிலோஸ்ன்னு சொல்லலாம், 8 செக்மெண்ட்ஸ் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதை கெட் த கோர் ரைட், மெயில் டெலிவரி, திரும்ப பார்த்துக்கோங்க, மெயில் டெலிவரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது எதுல வரும் அப்படின்னு சொல்லி. மெயில் டெலிவரி, சேவிங்ஸ் பேங்க், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ரெமிட்டன்ஸ், HR, இது கீழே வந்து லுக் அண்ட் ஃபீல்ல HR, இன்ஃப்ரா, டெக்னாலஜி, பிராண்டிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஹீரோ, இது கீ எலிமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வேணாம். அப்புறம் அதோட 8 இது மட்டும் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹீரோ பண்ணது. இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க தான் மினிஸ்டர், அவங்க மேலே இருக்கிற மினிஸ்டர். ஸோ ஜோதி ஆதித்யா சிந்தியா அவர் தான் இருந்தாரு, இப்போ கரண்ட்லி மினிஸ்டரும் அவர் தான். ப்ரோக்ராம் லீடர் அப்படின்னு நம்ம செக்ரட்டரி போஸ்ட். ஸோ அப்போ வந்து ராதிகா துரைசாமி வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஆஃபீஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டா பிரியும். எப்படி 2 செக்மெண்ட், 4 செக்மெண்ட் ஒரு பார்ட்டா, இன்னொரு 4 செக்மெண்ட் ஒன்னா பிரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே 2. ஸோ அவங்களுக்கு பேர் வந்து ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அப்படின்னு பேரு, ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர். ஸோ கெட் த கோர் ரைட்டுக்குல மெம்பர் டெவலப்மெண்ட் இருந்தாங்க. ஸோ இங்கே மெம்பர் பர்சனல் பேரெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் பார்த்துக்கோங்க, ஒர்க் ஸ்ட்ரீம் லீடரா ரெண்டு அணியின் மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து இவங்கெல்லாம் வந்து லுக் அண்ட் ஃபீல் ஒரு டீமு, கண்டென்ட் வந்து ஒரு டீம். ஸோ கண்டென்ட் டீம் வந்து ஹெட்டுக்கு பேர் என்னன்னா ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர். ஸோ அவருக்கு ஹெட்டு பேர்னா ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர். ஓகே, ஸோ இவங்களுக்கு கீழே வந்து 4 சேஞ்ச் ஏஜென்ட், ஒவ்வொருத்தர் கீழே. ஒவ்வொரு செக்மெண்ட் சொன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் ஹெட்டு, அவருக்கு பேர் சேஞ்ச் ஏஜென்ட். ஸோ மெயில் டெலிவரி, ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ரெமிட்டன்ஸ், சேவிங்ஸ் பேங்க், பிராண்டிங் அப்படிங்கிறது. சரி, சேவிங்ஸ் பேங்க் வரைக்கும். இந்த பக்கம் பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த பக்கம். ஸோ சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு பேரு. இந்த ஒவ்வொரு சேஞ்ச் ஏஜென்ட் கீழே 3 பேர் இருக்கிறாங்க, மெம்பரா வந்து இருக்கிறாங்க. ஸோ சில இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து மெம்பர், அது கீழே இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ இதான் ஸ்டீரிங் கமிட்டி. ப்ரோக்ராம் ஸ்பான்சர், ப்ரோக்ராம் லீடர், அது கீழே வந்து ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், அது கீழே சேஞ்ச் ஏஜென்ட். ப்ரோக்ராம் ஸ்பான்சர், ப்ரோக்ராம் லீடர், ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், சேஞ்ச் ஏஜென்ட். ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மலா சொல்லியிருக்கிற விஷயம் தான். ஒன்றும் பெருசா நம்ம நார்மலா ஒரு மெயில் டெலிவரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொடுத்துடலாம், என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெப்தா நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம். இதுல வந்து நம்ம மெயினா இப்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பார்ட் தான். அதாவது ஒவ்வொரு அந்த செக்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓவரால் பப்ளிக், ஜெனரல் பப்ளிக் கிட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் எம்ப்ளாயிஸ் கிட்டையும் அதை வந்து கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார், அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றவர் யாரு, அவருடைய டார்கெட் என்ன, அதோட என்ன கோல் என்ன, அதுல என்ன இஷ்யூஸ் வரலாம், அந்த இஷ்யூஸ்க்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து இந்த KPIன்னு சொன்னோம் இல்லைங்களா, டைம் டு ஓப்பன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும், 10 minutes சஞ்சய் போஸ்ட்ல கொடுத்துருக்குது. அதெல்லாம் ஒரு க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்லாம் ஒரு கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும், நாட் ஓன்லி சேவிங்ஸ் பேங்க், எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருந்தாங்க. மேனுவல் ரெக்கார்ட் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட். எல்லாமே லெஜரா இருந்திருக்கும், அது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணணும், கொண்டு ஒரு சிஸ்டம்ல ஏற்றணும். அங்கிருந்த படிப்படியா நம்ம இங்க ஏபிடிக்குள்ள வந்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிராண்டிங். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல்ல பிராண்டிங் அப்படிங்கிறதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். இந்த பிராண்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாமே அது இருக்கிறது தான். பிராண்டிங்ல நம்ம என்ன சொல்லலாம், நார்மலா ஒரு பொருளை வந்து விற்பனை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்தியா போஸ்ட் இஸ் அ பிராண்டு. அந்த பிராண்டை
எப்படி வந்து பப்ளிக் ரீச் பண்றது. ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு என்ன தோணும், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் அப்படின்னா இப்படி லைஃப் இன்சூரன்ஸ் தான் மோஸ்ட்லி பப்ளிக் மந்தில வரும். ஸோ இப்போ நம்ம பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ வந்து நல்லா வந்து வெளியில கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பொருள் அப்படின்னா இப்போ டயர் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன ஞாபகம் வரும், எம்ஆர்எஃப் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ ஒரு பொருள் வந்து விற்பனைக்கான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து எந்த ஒரு கம்பெனி வந்து முன்னிலையா பண்றாங்களோ அது பிராண்டிங் அப்படின்னு மெயினா சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்தியா போஸ்ட் இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, அது வந்து கண்டென்ட் வைஸ் தான். அதாவது அப்போ அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும்போது லோகோ வந்து வேணும். ஸோ நியூ இந்தியா போஸ்ட் லோகோ அப்படிங்கிறது வேணும். ஸோ இன்டர்னல் பிராண்டிங் உள்ளுக்குள்ள வந்து எப்படி பண்ணலாம், டிஸ்பிளே எப்படி கொண்டு வரலாம், மெட்டீரியல் எப்படி கொண்டு வரலாம், ஸோ கவுண்டர் சைனேஜ், இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸு, ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம், போஸ்ட்மேன் பேக் இதெல்லாம் கொடுத்து அந்த பிராண்டிங் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ எக்ஸ்டர்னல் பிராண்டிங் அப்படிங்கிறதுனா பியூர் சைனேஜ் போர்டு, நேம் போர்டு, லெட்டர் பாக்ஸ், வேனு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி வேறையா இருக்கும். ஆரம்பத்துலாம் வேன்லாம் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ஸோ இது கொண்டு வந்த பிறகுதான் எல்லாமே ரெட் கலர்ல இந்த லோகோவோட இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த அளவுல அது பெயிண்ட் அடிச்சிருக்கணும், இந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கணும்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரி பாருங்க, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆர்டர் ஃபார் லாங்குவேஜ் ஃபார் 2 வில் பி, 2 லாங்குவேஜ் இருக்குது போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஸோ த 2 வில் பி ஹிந்தி ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ 3 லாங்குவேஜே இருக்குதுன்னா அந்த ஆர்டர் ஆஃப் த ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ், ரெண்டாவது ஹிந்தி, மூணாவது இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் வில் பி ஆடட் இன் த சைன் பை த டெலிவரி போஸ்டல். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கு. சிட்டிசன் சார்ட்டர், ஹவுஸ் ஆஃப் பிசினஸ், பப்ளிக் நோட்டீஸ் போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நிறைய ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இது ஜாக்கெட், ஸோ இதெல்லாம் வந்து பேக், இந்த பேக்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. போர்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்று வந்து ஷார்ட்டர் ஸ்டாண்டிங், இன்னொன்று டாலர் ஸ்டாண்டிங். ஸோ ஷார்ட்டர் ஸ்டாண்டிங்காக இருந்தால் எப்படி என்ன ஹைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 8க்கு 2 அப்படின்னு இருக்கும். இது 8, இது 2. இது வந்து அப்படியே டபுளா இருக்கும், 16க்கு 4 அப்படின்னு இருக்கும் டாலர் ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா. ஸோ மெட்டீரியல் ஃபார் போத் ஏசிபி இஸ் அலுமினியம் கம்போசிட் பேனல்ல தான் ஏசிபி. ஸோ அதுல தான் வந்து செஞ்சிருப்பாங்க அதை. ஸோ இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டாப் ரேஞ்சில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் கேட்குறாங்க. எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு அப்படின்னு போட்டுறாங்க. டக்குன்னு ரெட்டு அப்படின்னு ஆன்சர் அடிச்சிடக்கூடாது. அந்த இடத்துல ஒருவேளை நான் 4th ஆப்ஷனா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டு அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்தா the post office red is the correct answer. Exactly correct answer. சரியா, எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். அப்போ அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் அப்படிங்கிறது அந்த காம்பினேஷன், இந்த கலர்னா இந்த காம்பினேஷன்ல அது இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் ரெட். நார்மல் ரெட்டுக்கும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 4 வேரியன்ட் இருக்கு லெட்டர் பாக்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம். 3 ஸ்டாண்டிங், 1 வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பாருங்க, இது ஹேங்கிங் லெட்டர் பாக்ஸ் நம்ம கணக்காலமா வச்சிருக்கிறது. ஸோ ஸ்டாண்டிங் சிங்கிளா வந்து ஒரே ஒரு போஸ்ட் வச்சு இருக்கும். இது வந்து ஒரு இது. ஸோ இது ஒரு சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், இது கொஞ்சம் கியூபாய்டா இருக்கு. ஓகேவா, 3 ஸ்டாண்டிங், 1 ஹேங்கிங். டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் எதுக்கு கொண்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காக, மற்ற எல்லாத்துக்கும் காமன்லி வந்து எம்எம் சொல்லுவாங்க, மேதுக் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் இருக்கும். போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர், சப் அக்கௌண்ட், ட்ரெஸ்ஸரி, இஎம்ஓ அப்படி பேர் வச்சிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் பேரே அது பேரா வச்சிருந்தது. பட் இதெல்லாம் சேர்ந்தது எம்எம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, மேதுக் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிசி இருக்கணும், யூபிஎஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன இதில் இருக்கணும், யாருக்கு சாங்ஷன் கொடுக்கணும், ஒரு யூபிஎஸ் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா யார் இது பண்ணணும், பேட்டரி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா யார் அது சாங்ஷன் போடுவாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸுக்கு என்ன கேவிஏல வந்து பேட்டரி வைக்கணும், என்ன கேவிஏல யூபிஎஸ் வைக்கணும், இது எல்லாமே வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஏபிடி வரும்போது கொஞ்சம் அதில் மாற்றம்லாம் வந்துருக்கு. ஸோ ஓகேங்களா, இவ்வளோதான் இதில் நம்ம ப்ராஜெக்டரோட ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இன்ஃப்ராலாம் கொஞ்சம் இருக்கும்.
ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அசசரிஸில் கலர் ஸ்கீம் ஃபார் வால்க்கு என்ன கலர் ஸ்கீம் வைக்கிறோம் அப்படிங்கிறது, டிஸ்பிளே, ஃபர்னிச்சர் எல்லாமே. சரி, பிக்சர் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இதுதான். ஸோ அந்த எட்ஜில் வந்து ரெட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கொஸ்டினா எப்படி சார் கேட்பாங்க அப்படிங்கலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிறது தான். ஸோ வால் ஃபேஸிங் ரைட்டிங் லெட்ஜு அப்படிங்கிறது நான் பார்த்துக்கோங்க. இந்த சைஸ்லாம் கேட்பாங்களா? ஃபுல்லாக ஒன்றும் கேட்க போனதில்லை, சும்மா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஏரோல இதுதான். ஸோ ப்ராஜெக்ட் ஏரோல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அவார்டு எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வர முக்கியமான பாயிண்ட் அது. நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து ப்ராஜெக்டோட சக்ஸஸ் ஸ்டோரியில் அது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே, நான் சொல்கிறேன். அது அந்த வருஷம்லாம் இருக்கும், ஒன்றால எனக்கு ஞாபகம் மைண்டில் இல்லை. இந்த என்ன இயர், எந்த வருஷத்துக்கான எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே இருக்கேன். The project Aero experience is working model for using as an integrated and lasting improvement in the post system and awarded with the Prime Minister Award for Excellence in Public Administration for 2008, 2009 and 2010. 2010, 2008, 2009 பிரைம் மினிஸ்டரோட பிரதம மந்திரியோட அவார்டு கொடுத்தாங்க. எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஐடி மாடர்னைசேஷன். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2012 அப்படிதான் அதோடைய பேரு. ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு வந்ததுனால அதை நம்ம ஐடி மாடர்னைசேஷன் 1.0 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல தான் நமக்கு தெரிஞ்சு ஐடி மாடர்னைசேஷன்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பார்ட்ல தான் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கு, நிறைய வெரைட்டியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பாகவும் இந்த போர்ஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ ரிவிஷன்லாம் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2012 நவம்பர் 2012 வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. CCEA. ஒரு நிமிஷம். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த் அதிகம் நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்துக்கோங்க, அந்த இயர் வருஷம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது ப்ராஜெக்ட் ஏரோ ஏப்ரல் 2008, ஐடி 1.1 6 ஐடி மாடர்னைசேஷன் 2012 நவம்பர் 2012. அதோடைய மதிப்பீடு வந்து 4909 கோடி. ஐடி மாடர்னைசேஷன் 2.0 ஜனவரி 2022 5885 கோடி அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சாங்க. அது ஸ்டில் இஸ் கோயிங் ஆன் தான். இது இந்த அமௌண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது வேணா ஒரு கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க, என்ன அமௌண்ட்னு சொல்லி. ஐடி மாடர்னைசேஷன் 2012 4909 கோடி. ஸோ இது வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது, இது ஒதுக்குன்னு சொல்லி ஒதுக்குன அமௌண்ட். அதுக்கப்புறம் அது அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ 2000 பிரைம் மினிஸ்டர் அவார்டு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ 4 இது பார்த்தோம். ஸோ KPI எப்படி ஸ்டீரிங் கமிட்டி பார்த்தோம். ஓகே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பார்த்தோம். ஓகே, ஐடி மாடர்னைசேஷன் 1.0 அப்படிங்கிறது நவம்பர் 2012 CCEA கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 4909 கோடிகள் இதுக்குன்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணாங்க. இதுல வந்து அங்க வந்து எப்படி 8 silos or 8 segments அப்படின்னு நம்ம சொன்னோமோ, இங்க வந்து 8 segment அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து அங்க மாதிரி வந்து 4 நாளா பிரிக்கல, 2 கண்டென்ட்டுக்கு தனியாகவும் லுக் அண்ட் ஃபீலுக்கு தனியாகவும் பிரிக்கல. இங்க வந்து 8 செக்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ஆர்டர்ல இருக்கும்.
நான் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், அது வந்து நாம வந்து ஒரு ஆர்டர்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல போனா நமக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். எதுக்குன்னா ஒரு 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 பொறுத்து இது மாதிரி இந்த கொஸ்டின் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. சிம்பிள் தான். ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒவ்வொன்றையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆர்டரா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஆர்டர்ல நம்ம சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு செட்டப் வச்சாச்சு. செட்டப் வச்ச செட்டப்ஸ்ல இப்போ என்டையர்லி நம்ம மாற்ற போறோம், எல்லாத்தையும் மாற்ற போறோம். இல்ல இந்த சாஃப்ட்வேர்ல இனிமேல் இந்த சாஃப்ட்வேர் தான் இப்படி நீங்க எடுத்தீங்களா யூஸ் பண்ணல, இனிமேல் இப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. அப்ப அந்த மாற்றங்கள் கொண்டு வரணும் என்ன பண்ணணும், பழைய ஆளுங்களா தூக்கி ஓரம் தள்ளிட்டு புது ஆளுங்களா போட முடியுமா? அப்படி போட முடியாது. ஸோ நம்ம கவர்மெண்ட், அப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் பண்றது இல்லை, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயம். ஸோ அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம மாத்துறோம். ஸோ தட் இஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ எங்கெல்லாம் பண்ணாங்க, WTC, ஓகே, PTC, ஓகேவா, DLTC அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிஷனல் லெவல் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க DLTC. ஸோ அது WTC அப்படின்னு சொல்லுவாங்க, ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்றது. PTC அப்படின்னா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 15/10/2012 ஸ்டார்ட் பண்ணி 2012 ஸ்டார்ட் பண்ணி 2015 முடிச்சிட்டாங்க. இந்த 8 செக்மெண்ட் வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது எடுத்து யாருன்னா TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இவங்க வந்து எடுத்தாங்க. சேஞ்ச் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்கான மெட்டீரியல் நாங்கள் ரெடி பண்ணுறோம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் அதை ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க TCS. ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது பார்ட் என்னன்னு சொன்னா, ஓகே ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, அப்படி என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க, ஓகேவா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாச்சு, ட்ரைனிங் கொடுத்து உட்காந்துச்சு, அப்படி என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன வேலை செய்ய போறோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் ஒர்க் அப்படிங்கிறது பேங்கிங், அதுக்கப்புறம் மெயில், மற்ற அதர்ஸ் வச்சுக்கலாம். பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரு பார்ட்டா எடுத்தோம்னா மீதி எல்லாத்தையும் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். நான் சொல்ல சர்வீஸ், பப்ளிக் கொடுக்குற சர்வீஸ் பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அந்த FSI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேஷன் ஆர் ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். இந்த கம்பெனி யார் எடுத்து பண்ணாங்கன்னா இன்ஃபோசிஸ். ஸோ அவங்க வந்து பண்றாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்றது, மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது ட்ரைனிங்க்கு. ஸோ அது எல்லாமே அவங்க வந்து பண்றாங்க, இன்ஃபோசிஸ். ஓகே, ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டெகிரேட் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்கு அதுல வந்து. ஸோ முன்ன சொன்ன மாதிரி பேங்கிங் தனியா, இன்சூரன்ஸ் தனியா. ஸோ பேங்கிங் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்றோம், கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. சிபிஎஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷன். சிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பேரு ஃபினாக்கல். கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ல நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் பேரு மெக்காமிஸ். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 28/9/2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்படி ஃபினாக்கல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஆஃபீஸ் வைஸ் ஒரே டிவிஷன்ல இது 30 ஆஃபீஸ் இருந்தாலும் கூட அந்த 30 ஆஃபீஸ் ஒவ்வொரு டேட்ல வந்து ரோல் அவுட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ 28/9/2012 சிபிஎஸ் வந்து ஆனது. மெக்கானிக்ஸ் தான் 2014 வருஷம் மட்டும் தான் நமக்கு இருக்கு டேட்டால. ஸோ நம்ம சிபிஎஸ் தான் SBI, SSI, PPF, SSC சீரிஸ் இது, அப்புறம் மாதிரி ஸ்கீம்ஸ், ஸோ ஜன் சுரக்ஷா, அப்புறம் MSSC. ஸோ இது எல்லாமே வந்து அதில் தான் வரும் நமக்கு. ஸோ 25,018 ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட் படி நமக்கு 2021 ஆனுவல் ரிப்போர்ட் படி. ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் 25,085 போஸ்ட் ஆஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு 2022-23 ஆனுவல் ரிப்போர்ட்டின் படி இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, எனி டைம் எனிவேர் பேங்கிங், ATM. எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி சஞ்சய் போஸ்ட்ல என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு சொன்னா, அந்தந்த ஆஃபீஸ்ல டெபாசிட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க வந்து நம்ம இங்க டெபாசிட் போடணும்னா டெல்லியில டெபாசிட் வித்ட்ரால் எடுக்கலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் நாம இங்க டெபாசிட் போடலாம். மும்பையில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு நான் இங்க டெபாசிட் போடலாம். என் அக்கௌண்ட் மும்பையிலேயே இருக்குது அப்படின்னாலும், சரி என்னோட அக்கௌண்ட் இங்க ஈரோட்லேயே இருக்குனாலும் நான் மும்பைக்கு போகணும், அங்க கூட நான் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படின்னு. ஸோ எனி டைம் பேங்கிங் வந்து ATM அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ATM டி நகர்ல கொண்டு வந்தாங்க, 25/2/2014 கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ஆப்பரேட் பண்ற மாதிரி எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 31/12/2016 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ATM கார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததை
பேங்க் ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து 31/12/2026 கொண்டு வந்தாங்க. ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஏடிஎம் கார்டு, பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்ட்ஸ் 2 வகையான ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொன்னா ஸ்பாட்லயே வந்து உங்களுக்கு ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. அந்த கார்டுல நேம் இருக்காது, ஒரு ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமருக்கு அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து சிக்ஃபைட் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் இந்த சிக்ஃபைடிக்கு வந்து கார்டை வந்து பினாக்கல் சாஃப்ட்வேர்ல கொண்டு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது இன்ஸ்டன்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. பர்சனலைஸ்டு கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏடிஎம் யூனிட் பெங்களூருக்கு வந்து போயிட்டு அங்கிருந்து அவங்களுக்கு வந்து போஸ்டல் மூலியமா போகும். அப்புறம் பின்னும் வந்து அவங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதான் பர்சனலைஸ். அதுல பேரோட வரும். இப்போ என் பேருக்கு நான் கேட்கறேன்னா என்னோட பேர் போட்டு வரும் அந்த கார்டில். இப்போ பேங்க்ல அப்படிதானே கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் கொடுக்கறதோட இன்ஸ்டன்ட் கார்டுலாம் பேங்க்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது இல்லை. இங்கே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறோம். போனோம்னா இன்னைக்கு ஏடிஎம் கார்டு கையில் வேண்டியதெல்லாம் நாளையிலேருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில் பேர் இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன தொலைஞ்சு போனால் அது கரெக்டாக தான் பேரோட வரும்னு சொல்லி. ஸோ தொலைவாக பார்த்துக்கிறீங்க, அது பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. கார்டு கையில் கிடைச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 ஏடிஎம்ஸ் வந்து அர்ஷான் 31/3/2021 படி 1000 ஏடிஎம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் கண்டென்ட் லோட் பண்றது யாருன்னா ஏஜிஎஸ் அவங்க பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம் ஹேண்டட் ஓவர் டு ஐபிபிபி வித் எஃபெக்ட் ஃப்ரம் 30/8/2022 ஏடிஎம் ஹேண்டட் ஓவர் பண்றது மேனேஜ்மெண்ட் பண்றது ஐபிபிபி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஓகே. ஸோ இ பேங்கிங் இதுல வந்து வேற என்ன எனிவேர் பேங்கிங், எனி டைம் பேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இ பேங்கிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. 14/12/2018 கொண்டு வந்தாங்க. இது இ பேங்கிங் அப்படின்னா என்ன? இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது தான். நெட் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங், எலக்ட்ரானிக் பேங்கிங். இ பேங்கிங் மீன் எலக்ட்ரானிக் பேங்கிங். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராம அவங்க ஆன்லைன் மூலயமா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறதா இது. ஸோ அதோட சைட் நேம் ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ebbanking.indiapost.gov.in. ஸோ 5.76 lakh கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கு 2022-23. ஸோ மொபைல் பேங்கிங் 15/10/2019 கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இ பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொன்னா இ பேங்கிங் அப்படிங்கிறது ப்ரௌசர்ல போயிட்டு நமக்கு பண்றது. ஸோ ஒரு மொபைல்லையோ அல்லது வந்து வீட்டில் இருக்கிற லேப்டாப்லயோ இல்லை ஆஃபீஸ் இருக்கிற கம்ப்யூட்டர்லயோ இதுலயோ ஒன்று லிங்க் வச்சு உள்ள போய் நம்ம பண்றது பேர் மொபைல் இன்டர்நெட் பேங்கிங். ஸோ ஆப் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆப் மூலியமா நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு பேரு மொபைல் பேங்கிங்னு சொல்லுவோம். ஸோ 15/10/2019 வந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ற மொபைல் பேங்கிங்கோடைய பேரு அப்படியே வச்சுட்டாங்க. அது இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங், அவ்வளவுதான் பேரு. யோனோ லைட்டு எஸ்பி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, யோனோ இந்த மாதிரி நம்ம பேரு டிஃப்ரெண்டா இல்லாம நம்மளுடைய பேரு இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பேர் வந்து 2022-23 ஆனுவல் ரிப்போர்ட் படி இருக்குது. பேன் வேலிடேஷன் ஃபினாக்கல்ல வந்து 15/25/2022 கொண்டு வந்தாங்க. இ பாஸ்புக் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா ஆன்லைன்லயே நீங்க பாஸ்புக் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது 12/10/2022. ஸோ அதோட லிங்க் வந்து pospseva.indiapost.gov.in. இந்த லிங்க்ல போனா மொபைல் நம்பர் கொடுத்தோம். நம்ம போன கிளாஸ்ல லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். ஸோ பாஸ்புக் எப்படி வியூ பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நெட் பேங்கிங் இருக்குதுன்னு சொன்னா ஓகே, நெட் பேங்கிங் மூலியமா பார்க்கலாம். எனக்கு நெட் பேங்கிங் இல்ல, மொபைல் பேங்கிங் இல்ல, நான் சும்மா போய் பார்க்கணும் அவ்வளவுதான், என் புக்கு இல்ல, புக்காயில இல்ல, உடனே பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சிருக்குன்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஸோ அது ஓடிபி வரும். ஓடிபி போட்டு பண்ணா வியூ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பார்த்துக்க முடியும். வேற எந்த டிரான்சாக்ஷனோ டிரான்ஸ்பரோ எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஓகே. ஸோ போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப் தான் நமக்கு என்னாச்சு டாக் சேவா அப்படின்னு சொல்லி பேர் மாதிரி இருக்கு. இப்போ முன்ன வந்து போஸ்ட் இன்ஃபோ பாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ டாக் சேவா இருக்கு. டாக் சேவா அப்ளிகேஷனே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயம் அதில் உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் என்ன? டாக் சேவா. Formerly it was called Post Info. Okay. So IVR வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1800266668 SDR 28/2021 அது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கால் பண்ணி ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, டக்குன்னு அதை வந்து ஹாட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? உங்க IVR நம்பர் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்பர் வந்து 1800266668 அப்படிங்கிறது. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் நமக்கு இருக்கா? எஸ் இருக்கு, நமக்கும் ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ பிஓஎஸ்பிக்கு வந்து IPOS 0000DOP அப்படிங்கிறதா பிஓஎஸ்பிக்கு. ஐபிபிபிக்கு வந்து IPOS 00000001. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் மாற்றம். இங்க டிஓபின்னு இருக்கும், இங்க 001 இருக்கும் ஐபிபிபிக்கு. ஓகேவா? இதெல்லாம் சேம் தான். IPOS டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கடைசியில, இங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது 001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒன் இந்தியா ஒன் ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிறதா என் கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். ஈரோடு இருக்கு, பவானி இருக்கு, சென்னை இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். ஸோ இங்க நமக்கு அப்படிலாம் இல்லை. புக் இருக்கா அவ்வளவுதான், உங்களுக்கு யூஎஸ்பி இருக்கா ஒரே ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இஸ் பாசிபிள். ஸோ நெஃப்ட் பண்ணலாம். ஸோ நெஃப்ட் எப்போ இருந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா 18/5/2022 இருந்து. ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் 18/5/2022 வந்துருந்துச்சு. ஸோ ஆர்டிஜிஎஸ் ஸோ இது வந்து 31/5/2022 இருந்து எஃபெக்ட் ஆச்சு. ஓகே, பிப்ரவரி 2017 படி எல்லா சர்க்கிள்லையுமே சிபிஎஸ் சிபிசி வந்து ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து சிஐஎஸ்ல பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் மேட்டர் இல்லை. கோர் இன்சூரன்ஸ் மெகாமிஸ் சாஃப்ட்வேர் 2017. ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நாம யூஸ் பண்றதா. ஸோ பப்ளிக் யூஸ் பண்றது அப்படிங்கிறது மாதிரி இல்லாதனால அது அவ்வளவுதான் அதை கொடுத்துருக்கிற விஷயம். ஸோ இது வந்து பெரும்பான்மையாக நிறைய விஷயங்கள் நிறைய இதுல வந்து இருக்கு. இது ஏடிஎம் வந்து டி நகர்ல வச்சது அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏடிஎம் எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சிபிஎஸ் உடைய எக்ஸ்பான்சன் இது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எஃப்எஸ்ஐயோட எக்ஸ்பான்சன் இது நிறைய இடத்துல இருக்கும். சிஏஎஸ் உடைய எக்ஸ்பான்சன் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒர்க் பண்ணியாச்சு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை வாங்கிட்டோம், இன்சூரன்ஸ்ல பணத்தை வாங்கிட்டோம். ஸோ இது மட்டுமா நம்ம வேலை? இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது இல்லையா? அந்த வேலைகளை செய்யறது, இந்த செஞ்ச இந்த வேலையில அக்கௌண்ட் பண்றது எதுலன்னு சொன்னா சிஎஸ்ஐ, கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இந்த கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் தான் இங்க ஏபிடி 2.0 ஏன் போட்டிருக்குன்னா இந்த கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது தான் அப்படியே கன்வெர்டட் இன்டு ஏபிடி 2.0 இப்போ. ஏன்னா சிபிஎஸ் வந்து நம்ம ஸ்டில் வந்து என்னதான் யூஸ் பண்றோம், ஃபினாக்கல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மெகாமிஸ் வந்து பார்சியலி வந்து மெகாமிஸ் வந்து சிஎஸ்ஐ இன்சூரன்ஸ்க்கு வந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஏபிடி 2.0 யூஸ் பண்றோம். பட் பேக் எண்ட்ல எல்லாமே மெகாமிஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் மேஜர். இந்த பார்ட் தான் அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு, ஏபிடி 2.0 அப்படின்னு மாறிடுது. சிஎஸ்ஐ. ஸோ பேக் ஆஃபீஸ் பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்றோம். பிஓன்னா பேக் ஆஃபீஸ், இங்க பிரான்ச் ஆஃபீஸ் இல்லை. சிஎஸ்ஐல பிஓ அப்படின்னா பேக் ஆஃபீஸ், அது சாஃப்ட்வேர் பேரு. பிஓஎஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர் பேரு. எஸ்ஏபி அப்படின்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் பேரு. டிபிஎம்எஸ் அப்படின்னா டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயில்ஸ், இஎம்ஓஸ், லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, ரீட்டைலு, இ பேமெண்ட் இது எல்லாமே இருக்கும். எஸ்ஏபியில ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, டிபிஎம்எஸ் டெலிவரி போஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஐபிவிஎஸ் இந்தியா போஸ்ட் வெஹிக்கிள் சிஸ்டம் அப்படிங்கிறது டெலிவரி டிஸ்பேச் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே இதுல வந்துடும். டிசிஎஸ் இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் இது ப்ரோக்ராம் பண்ணது, சாஃப்ட்வேர் கொடுத்தது எல்லாமே வந்து டிசிஎஸ். எஸ்ஏபி அப்படிங்கிறது ஒரு பெரிய சாஃப்ட்வேர், உலகம் ஃபுல்லா ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர், சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. டிசிஎஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ 15/4/2013 ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸ் வந்து மைசூர் டிவிஷன், கர்நாடகா. இதை ஃபர்ஸ்ட் ஆச்சு. செகண்ட் வந்து புனே டிவிஷன். இது வந்து சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படி ஆச்சுன்னா படிப்படியா வந்து ஒரு இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினாக்கல் ஆகும்போது ஆஃபீஸ் வைஸ் ஒவ்வொரு ஆஃபீஸ் ஒரே டிவிஷன்ல 30 ஆஃபீஸ்ல 30 டேட்ல கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிவிஷன் வைஸ் தமிழ்நாட்டில் 30 டிவிஷன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருவாங்க, அந்த டேட்ல அது நடக்கும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் பைலட் ஆனது மைசூர் டிவிஷன். அப்புறம் ரெண்டாவது பைலட் ஆஃபீஸ் வந்து புனே. ஸோ 505 போஸ்டல் டிவிஷன்ஸ் ஆர்எம்எஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆயிட்டு அது முடிஞ்சு போய் அடுத்து நம்ம வந்துட்டோம் ஏபிடி 2.0க்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஆர்எம்எஸ் எத்தனை யூனிட்டுக்கு ஆயிருக்குன்னு சொல்லி அந்த அனுவல் ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி சேஞ்ச் இன்டு ஏபிடி 2.0. ஸோ இஆர்பி அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்பாங்க. இது வந்து மெக்காமிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க அது. ஸோ அது இங்க அதனால கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து வேலை செஞ்சாச்சு. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து இருக்கிறீங்க, அந்த ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டீங்க. உங்களுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மூலியமா ட்ரைனிங் கொடுத்தாச்சு. சிடிஎஸ் மூலியமா நீங்க ஃபினாக்கல்ல எஸ்பி, ஆர்டி, டிடி எல்லாம் வாங்கிட்டீங்க. சிஎஸ் மூலமா பிஎல்ஐ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அதுல சிஎஸ்ஐ மூலமா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் மூலமா எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க, லெட்டர் புக் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
பட் இந்த டேட்டா வந்து யார் வேணாலும் அசஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எம்ப்ளாயிஸ் நான் சொல்றேன். இன்னொரு போஸ்டாஜில் இருக்கிறவங்க அந்த ட்ராக்கிங் பார்க்கணும், இன்னொரு போஸ்டாஜில் இருக்கிறவங்க அவங்களுக்கு லெஜர் வியூ பார்க்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த டேட்டா எல்லாம் என்ன ஆகணும், ஒரு இடத்துக்கு போய் சேரணும், சர்வர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேரணும். அப்படி அந்த போய் சேர்ற அந்த ரூட்டுக்கு பேர் தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். இந்த நெட்வொர்க்ல எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது யார் எடுத்து பண்றாங்க அப்படின்னா சிஃபி டெக்னாலஜிஸ். ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், ரவுட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மோடம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ரவுட்டர், மோடம் கீழே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ 28/9/2012 கொண்டு வந்தாங்க. இங்க பாருங்க சிபிஎஸும் அது ஒரே டைமா இருக்கும். 28/9/2012 28/9 நெட்வொர்க் இருந்தால் தான் சிபிஎஸ் பண்ண முடியும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பண்றாங்கன்னா அது இந்தியா ஃபுல்லாக அதை ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அடுத்து வரும்போது அது இந்தியா ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ சிஃபி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது அது. ஸோ 28,261 லொகேஷன்ல பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது பேர் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம், பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லேன் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அந்த 4 கம்ப்யூட்டர் கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். லேன் கனெக்டாக இருக்கா பாருங்க அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. இது வைட் ஏரியா நெட்வொர்க்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் இது கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் வேன். ஸோ இதுல வந்து 2 இருக்கு, NSP 1, NSP 2. நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1, லைன் 1, PSNL சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்க காப்பர் லைன்ல இருந்து போயிட்டு ஃபைபர் லைனுக்கு வந்துட்டாங்க, FTH வந்துட்டாங்க. ஸோ NSP 2 அப்படிங்கிறது லைன் 2, ஏர்டெல். மோஸ்ட்லி ஏர்டெல் தான் யூஸ் பண்றோம், ஸ்டில் யூஸ் பண்றோம். ஓகேவா? லைன் 1 இப்போ மோஸ்ட்லி ப்ராப்ளம் வர்றது இல்லை. ஓகே, ஸோ அங்கே என்ன இருக்குன்னா ரவுட்டர் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே, ரவுட்டர்ல ஸ்விட்ச் வரும், ஸ்விட்ச்ல இருந்து மோடம் போகும், மோடம் ஸ்விட்ச் இதெல்லாம் ஒரே தான் இருக்கும். ஓகேங்களா? மோடம் மேல டாப், மோடத்துக்கு வரக்கூடிய இது வந்து ரவுட்டர் போகும், ரவுட்டர்ல ஸ்விட்ச், ஸ்விட்ச்ல இருந்து லேண்ட் மூலியமா என்ன ஆகும், லேண்ட் கனெக்ட் கேபிள் சொல்லுவோம். அந்த லேண்ட் கேபிள் மூலியமா கம்ப்யூட்டர்ல சிபி பின்னாடி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதாவது வெளியில நெட்வொர்க் இப்போ உதாரணத்துக்கு ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்குவோம், பிஎஸ்என்எல் கனெக்ஷன் எடுத்துக்குவோம். வெளியில இருந்து ஒரு ஒயர் வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. அது எங்க போகும், மோடம்க்கு வரும். மோடம்ல கிடைக்கிற அந்த டேட்டா அப்படிங்கிறது ரவுட்டருக்கு வரும். ரவுட்டர்ல இருந்து ஸ்விட்ச், ஸ்விட்ச்ல இருந்து கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஓகே ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து நெட்வொர்க்ல வேலை செஞ்சாச்சு. நம்ம செஞ்ச வேலையை வந்து நெட்வொர்க் மூலியமா போகுது. அது எங்க போகுது, சர்வர். அந்த சர்வருக்கு பேர் என்ன, இதுதான் பேரு, DCF, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல. டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, DCFனா என்ன, எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது. ஸோ யார் இதை நிர்வகிக்கிறாங்கன்னா ரிலையன்ஸ். 28/12/2012 இருந்து இருக்குது அது. ஸோ இதோடைய பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நவி மும்பை. 3/4/2013 இருந்து அது வந்து பிரைமரி டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் மைசூர்ல நவி மும்பைல தான் இருந்தது, அது பேர் மாத்திட்டாங்க. அது பிரைமரி டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு செகண்டரி டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து DRC, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஏதாவது இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா இங்க இருந்து டேட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. PTC மைசூர்ல 15/5/2015 இருந்து இருக்கு. ஓகே, இந்த பிரைமரி டேட்டா சென்டர் கூட தான் வந்து நவி மும்பையிலே ஒரு இன்னொன்று இருக்கு, என்னன்னா NOC, நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர். சிஃபி டெக்னாலஜிஸ் வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் வந்து அங்கதான் பண்றாங்க. ஓகேவா? DRC அப்படிங்கிறது வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், PTC மைசூர்ல இருக்கு, 15/5/2015 இருந்து இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சர்வர்ல டேட்டாவில் சேவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் தான் இந்த மொதல் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா SO வேலை. ட்ரைனிங் கொடுக்கணும், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், FSI, அடுத்து CSI 3, 4வது வந்து அவங்களுக்கு நெட்வொர்க் கொடுக்கணும் இல்லையா, நெட்வொர்க் இன்டகிரேட்டர். இது வசதி காட்டுறேன். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கறது, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுக்கறது, FSI அப்படிங்கிறது ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர், CSI அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு போறது, ஸ்கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர், அதுதான் இப்போ E15 மாறி இருக்கு. 4வது இது எல்லாத்தையும் சேர்த்து நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலயமா தான் என்ன பண்றோம், சர்வருக்கு நம்ம கொண்டு போறோம். ஸோ சர்வருக்கு கொண்டு போற வரைக்கும் SO இது. ஸோ இதுல 6வதா வர்றது என்னன்னு சொன்னா 6வது செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா RH. ஸோ RH அப்படிங்கிறது ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது.
ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது TCIL, டெலிகாம் கன்சல்டன்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இவங்க தான் அதை பண்றாங்க. ஸோ வித் RICOH, நவ் நோசா இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது ஆக்சுவலி வந்து இது இல்லை, இப்போ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணல. தர்பான் டிவைஸ் கருப்பு கலர் ஒரு குட்டி வச்சிருந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நிறைய போஸ்ட்மேன் இப்போ இருக்கிறீங்க, பிபிமா இருந்திருப்பீங்க, ABPமா இருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் கருப்பு கலர் ஒரு பொட்டி மாதிரி கொடுத்து அவங்க நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது. ஸோ அது போயிட்டு இப்போ நமக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, ஃபோன் கொடுத்துட்டாங்க நமக்கு, ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ RIC டிவைசஸ் ஆர் தர்பான் டிஜிட்டல். இது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தர்பான் டிவைஸ் டிஜிட்டல், இப்பயும் தர்பான் டிவைஸ் தான் நம்ம சொல்றோம். டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் நியூ இந்தியா. ஓகே, RICT அப்படின்னு என்னன்னா, அதாவது RICT டிவைஸ் சொல்லுவோம். அது RICT எக்ஸ்பெண்டா ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிவைஸ் பேருக்கு வந்து MCDன்னு சொல்லுவோம், மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ பைலட் ஆஃபீஸ் வந்து அஸ்ஸாம் பீகார் பைலட் டிவிஷன். ஸோ இது வந்து சர்க்கிளா நடந்துச்சு இந்த ரோல் அவுட் வந்து. ஓகேவா? ஸோ அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா பைலட்டு. ஒரு பேஸ் 1ல வந்து ஜார்க்கண்ட், தெலுங்கானா, சத்தீஸ்கர். ஸோ டிவைஸ் நெட்ஒர்க் சோலார். ஸோ டிவைஸ் கொடுப்பாங்க, அந்த டிவைஸுக்கு நெட்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிம் கார்டு அதில் போட்டிருப்பாங்க. சிம் கார்டு போட்டுமே நெட்ஒர்க் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு நெட்ஒர்க்குலாம் பயங்கரமாக ஆண்டனா நல்லா கொடுத்தாங்க. அப்புறம் சோலார் பேனல் வச்சு சோலார் சிஸ்டம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பேர் தான் யூனிஃபைடு தர்பான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க அது. ஓகே, ஸோ இந்த பேர் இந்த தர்பான் அப்படிங்கிறத வந்து அந்த டிவைஸ் கருப்பு பொட்டியில் இந்த டிவைஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொடுத்ததா யூனிஃபைடு தர்பான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் அவங்க யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் RSI. அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ RSI. ஸோ அந்த RSI என்னென்ன இருந்துச்சு? டெமோ புக்கிங், ஸோ பார்சியல் ஆன்லைன் புக்கிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். டெல்லாப்ஸ் பார்சியல் ஆன்லைன், அதுவுமே. ஸோ டெலிவரி சம்மந்தப்பட்டது. இப்போ கரண்ட்லி பிபி மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போலாம் இந்த மாதிரி வரலாம் இல்லை, சிம்பிளா கொடுத்துக்கிறாங்க இப்போலாம். ஸோ DOP CBS, ஸோ ஃபுல்லி ஆன்லைன். ஃபினாக்கல் சம்மந்தப்பட்டது, CBS கோர் பேங்கிங் சொல்யூஷன் சம்மந்தப்பட்டது. DOP PLI CSC சம்மந்தப்பட்டது, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்புறம் காமன் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5 அப்ளிகேஷன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ 19/2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1,29,350 போஸ்ட் ஆஃபீஸ் 31/2020 பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து 8வது வந்து MOH மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர், DGS அண்ட் DRC ஹார்ட்வேர் சப்ளை டு த மெயில் ஆஃபீஸர்ஸ். ஹேண்ட்கன் டிவைசஸ் வந்து கொடுத்தாங்க அவங்க, PMA அப்படின்னு சொல்லிட்டு, போஸ்ட்மேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதர்ஸ் ரிலேட்டட் என்னன்னா IBBP செப்டம்பர் 2015 கொண்டு வந்தாங்க. இன் பிரின்சிபல் அப்புறம் 2016 வந்துச்சு. ஸோ BIP ரெக்கமெண்ட் பண்ணாங்க 800 கோடிக்கு ஓவர் 5 இயர்ஸ் ஃப்ரம் 2016 to 17 அப்படிங்கிறது. ஸோ 17/8/2016 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன்ட் பேங்கா அது மாறிச்சு. ஸோ இது IBB சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு அடிஷனலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஜனவரி 2017 தான் லைசன்ஸ் ஃப்ரம் RBI டு ஆப்ரேட் த 2 பிரான்ச் ராய்ப்பூர் அண்ட் ராஞ்சி அப்படின்லாம் பண்ணலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்தது 30/1/2017. ஸோ ஆகஸ்ட் 2018 கேபினட் அப்ரூவ் பண்றாங்க 14.35 பில்லியன் ஃபார் செட்டிங் பேங்க் ஒன்று நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணது. ஸோ 1/9/2018 ஸோ 650 பிரான்ச்சஸ் 3250 அசஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரோல் அவுட் ஆகுது. ரோல் அவுட் மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது IBBP. ஸோ MMTS மொபைல் மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் வந்து இந்தியா போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. சர்வீஸ் டிஸ்கண்டினியூடு மார்ச் 2018. ஸோ இ-காமர்ஸ், MNOP, PNOP, போஸ்ட் இன்போ, போஸ்ட். ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் தான். ஸோ இது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஐடிஸ், ஃபேஸ்புக்கோடைய லிங்க் என்ன? ஃபேஸ்புக் இந்தியா போஸ்டோடைய ஃபேஸ்புக் லிங்க் என்ன? போஸ்ட் ஆஃபீஸஸ் .in கேபிட்டல் லெட்டர் IN, P கேப்ஸ், O கேப்ஸ், IN கேப்ஸ். ஓகே, ட்விட்டர் ஆர் எக்ஸ் அதோட @India போஸ்ட் ஆஃபீஸ், I கேப்ஸ், P கேப்ஸ், O கேப்ஸ். யூடியூப் ஐடி வந்து @India post _DOP. ஓகே, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து India post _DOP. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இந்தியா போஸ்ட் சைட்ல போனீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும். அது லிங்க் காட்டாது, கிளிக் பண்ணா அந்த லிங்க்கு போயிடும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம IT 2.0 IT 2.0 சாரி IT மாடர்னைசேஷன் 2012 அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மட்டும் சும்மா ஏதாவது
ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணினேன், முழுசா பார்க்க முடியல. பட் இதுல வந்து அங்கோன்னு இங்கோணுமா இருக்கு. 2024 தமிழ்நாடு கொஸ்டின் பேப்பர் இது. 2025 கொஸ்டின் பேப்பர் இப்போ அவசரத்து என்ன கிடைக்கல. ஸோ இருந்துச்சுன்னா பாருங்க, என்னென்ன கிடைக்குதா பாருங்க. சாருமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காரு நம்ம இந்த பிளாக் ஸ்பாட்ல. லிங்க் டெய்லியுமே கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம் என்னதான் கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து ஆர்டராகவே இல்லை. அதாவது 10 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. நான் ஐடி மாடர்னைசேஷன் பார்ட்டை மட்டும் தேடினேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. நீங்க ஜஸ்ட் வந்து சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் அழகா போட்டோ எடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். பட் இட் இஸ் நாட் 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓகேவா இருக்கும். ஆன்சர் தெரியல, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல டவுட் இருக்குதுன்னா நம்ம தேடணும். மற்ற கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் போட்டோ அதை நீங்க டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஜூம் பண்ணி அழகா போட்டோ எடுத்து அப்படியே சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா சொல்லிடும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவோம். பட் அதெல்லாம் செட் ஆகாது, மேக்ஸுக்குலாம் செட் ஆகாது. ஆன்சர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஏதாவது இருக்கா நமக்கு சரியானது. நிறைய பேர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. 40வது கொஸ்டின் வந்துட்டு ஒன்று கொடுத்தது இல்லையா? இங்க பாருங்க. இன் விச் இயர் வாஸ், இப்போ நம்ம ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்க பார்த்தல இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் ஃபார்மலி லான்ச்டு பை த இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி, என்ன மாசம் கரெக்டா, என்ன வருஷம்? 2018, 1/9/2018. ஸோ இதுதான் 2018. அதான் ஆன்சர். இது டாட் வச்சுக்கிறாங்க பாருங்க, ஆன்சர் இருக்குதுல்ல. இந்த ஆன்சர் கொஸ்டின் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணுவேன், இந்த பேப்பரை அப்லோட் பண்ண வச்சுக்கிற ஆன்சர். பிரான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நம்ம இது பார்த்தல ஏபிஒய் பார்த்தல இல்லைங்களா, அதுல கூட பிரான் நம்பர் வந்து இருக்கும். பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. பிரான்னா பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். பேன் அப்படி பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் பிரான் அப்படிங்கிறது. நம்ம ஏபிஒய் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரான் நம்பர் கொடுப்போம். என்பிஎஸ் யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு பிரான் நம்பர் வரும். ஸோ செப்பரேட் நம்பர், ரெண்டு வெவ்வேறு நம்பர் ஆக்சுவலி. ஓகே, இங்க பாருங்க. த்ரூ சிஎஸ்ஐ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹாஸ் டிஜிட்டலைஸ்டு. எதை டிஜிட்டலைஸ் பண்ணாங்க சிஎஸ்ஐ மூலயமா? மெயில் அண்ட் கவுண்டர் ஆப்ரேஷன்ஸா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸா, ஆல் ஆஃப் தி போவா? ஸோ எல்லாமே தான். இப்போ நம்ம சிஎஸ்ஐ சொன்னோம் இல்லைங்களா, சிஎஸ்ஐ இப்போ தானே பார்த்தோம் என்ன சொன்னோம்? எல்லாமே தான், மீதி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்டிங் பண்றது, மெயில்ஸ் அண்ட் கவுண்டர் இருக்குதா? ஸோ ஆல் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். So the counter user at the post office cannot log into multiple systems at the same time as the systems are bound with MAC ID, Media Access Control, MAC Mapped Access Control, MAC Mapped Automatic Control. So Media Access Control, MAC MAC ID na Media Access Control தான். ஒவ்வொரு பிசிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுதான் அது. நம்ம ஒரு போகிறதுக்கு பேர் வச்சுக்கிறோம், ரொம்ப இந்தியன் படத்தில் ரொம்ப படத்தில் மேக் ஐடி தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஐபி அட்ரஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு பேர் அது. பார்க்க நிறைய நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொன்னீங்கன்னா பரவாயில்லையேன்னு சொல்லி. அடுத்து HTMS இன் சிஎஸ்ஏ ரெஃபர்ஸ் டு. ஸோ ஆக்சுவலி HTMS அப்படிங்க நம்ம சொல்லல, பட் அது என்னன்னா ஹெல்ப் டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிக்கெட் ரைஸ் பண்றது, ஏதாவது இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எதில் போய் டிக்கெட் ரைஸ் பண்ணா HTMS அப்படிங்கிற ரைஸ் பண்ணுவோம். ஹெல்ப் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, HTMS.
EMV SIP is used to in which of the following items? EMV SIP நல்லாவே நம்ம தெரியும் ஏடிஎம் கார்டில் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏடிஎம் கார்டு. ஸோ BNPL புக் நோ பே லேட்டர் நம்ம பிஸ்னஸ் சர்வீஸில் பார்த்தது. With reference to RICT, which of the following cannot be considered a peripheral of the main computing device? Main computing deviceல இது கீழே இருக்கிற எது வந்து ஒரு பார்ட் கிடையாது. ஸோ பாருங்க, லேசர் பிரிண்டர், தெர்மால் பிரிண்டர், 2D ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிவைஸ்ல இருக்கும். 2D ஸ்கேனர் தனியாக கொடுத்துருக்காங்க, தெர்மால் பிரிண்டர் தனியாக கொடுத்தாங்க. லேசர் பிரிண்டர் அப்படிங்கிறது அது பெருசு கொஞ்சம், பிரிண்டரை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த தெர்மால் பிரிண்டர் அதெல்லாம் வந்து கொடுக்கல, விவோ கொடுக்கல. ஸோ அதுதான் லேசர் பிரிண்டர் தான் ஆன்சர் கரெக்ட். இப்போ இதான் நான் சொன்னேன். இப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ வாட் இஸ் த மினிமம் டெபாசிட் ரெக்வயர்ட் டு ஓப்பன் த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 250 ஆன்சர் தெரியும். ஸோ ஜஸ்ட் ChatGPT எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து ஆன்சர் போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் சொல்லுங்க. பட் மறுபடியும் சொல்றேன், அதுல இருக்கக்கூடிய நெட்ல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு சொல்லும், பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது ஒரு கொஸ்டின் போதும். இன்னொரு AP கொஸ்டின்ஸ் வந்து 2025 கொஸ்டின்ஸ் எடுத்ததுதான். ஸோ அது பார்க்கலாம் அடுத்து. நான் உங்களுக்கு அந்த ஐடி மாடர்னைசேஷன் மீது இருக்கக்கூடிய இந்த குவிசஸ்ல நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுல வந்து லிமிட் தாண்டிடுச்சு. ஆக்சுவலி 20 குவிஸ் தான் போடணும். நான் 40 குவிஸ் ஆல்ரெடி போட்டிருந்ததுனால என்னால் ஃபர்தரா எந்த ஒரு குவிஸும் இதில் ஆட் பண்ண முடியல. அது இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இப்போ இருக்கிற இதுல இருக்கக்கூடிய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்க, உங்களுக்கு போகும். உங்க ஜிமெயில லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது போகும். ஸோ ஆரம்பத்துல வந்து ஓப்பன்ல தான் கொடுத்தோம். இப்போ எல்லாமே டெக்னிக்கலி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறோம், எல்லாமே எல்லா வேலைகளையும் செய்யறோம். அதனால அது லிங்க் கொடுத்து பண்ணீங்கன்னு சொன்னா இங்க டேட்டாஸ் வந்து இங்க நம்ம எடுக்கலாம் ஈஸியா. யார் யார் என்னென்ன கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி. அதனால ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி அதை நீங்க அட்டன் பண்ணுங்க. ஆக்சுவலி 20 தான், 40 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பழசெல்லாம் சேர்த்து. ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணது, அங்க ட்ரைனிங் வரவங்க பர்பஸ்க்காக. அப்புறம் அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ லிமிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. 20 தான் லிமிட், அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது. ஓகே சரி, பரவாயில்ல. இருக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஃபர்தரா இருக்கிறத நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ வெரி மச்.